Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் பொதுச் செயலாளரின் பிறந்த நாள் மற்றும் ராணுவ வீரர்களின் நன்மைக்காக மல்லம்மாள் காளியம்மன் ஆலயத்தில் வழிபாடு நடத்தப்பட்டது. ஒன்றிய கழக செயலாளர் மருதுபாண்டியன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி தலைமையில் வழிபாடு நடத்தப்பட்டது. முன்னதாக பாகிஸ்தானின் தாக்குதலில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர் முரளி நாயக்கின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் மத்திய மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு சுப்பிரமணியர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் அறிவுடை நம்பி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வுக்கு மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் தலைமை வகித்தார். இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாநகர கழக செயலாளர் சரவணன், கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி, கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் ஜெகதீசன், மாவட்ட அவைத் தலைவர் நாகராஜ், மாவட்ட பொருளாளர் அன்புச்செல்வன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இப்பூஜையில் இந்திய ராணுவ வீரர்களின் நலனுக்காகவும் வழிபாடு நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் கழக பொதுச் செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து அதிமுகவினர் வழிபட்டனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நலமுடன் வாழ வேண்டியும் எல்லையில் போர் புரியும் நம் ராணுவ வீரர்கள் வெற்றி பெற வேண்டியும் வழிபாடு நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் சிறப்பு பூஜை செய்ததுடன் 1008 தேங்காய் உடைத்து தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுப்பையா சாலையில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்கா சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. பின்னர் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், இனிப்புகள் வழங்கினர். மாதப்பூர் முத்துக்குமார சுவாமி திருக்கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் வழிபாடு செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மறைமலை நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கோபிகண்ணன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் முன்னிலையில் வழிபாடு நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா சம்பத் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் பிரசித்தி பெற்ற கீழத்தெரு மாரியம்மன் ஆலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் கானூர் கோ பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே.ஏ. பாண்டியன் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு வ.உ.சி. பூங்காவில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்தநாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அம்மா பேரவை துணை செயலாளர் வீரகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற பூஜையில் முன்னாள் அமைச்சர் கே.வி. ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ். தென்னரசு ஆகியோர் வழிபாடு செய்தனர். இந்நிகழ்வில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் உள்ள பாலவிநாயகர் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் ஏற்பாட்டில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பின்னர் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.